இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எவர்கிரீன் கார்பரேட் ஈவெண்ட்ஸ் ஒன்று பண்ணியிருந்தோம். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிட்டியில் அப்போலோ டைஸ். ஸோ அப்போலோ டைஸ்லேருந்து ஸ்டாஃப்ங்க எங்களுக்கு கால் பண்ணி அங்கே இருக்க ஸ்டாஃப் வந்து தீபாவளிக்கு டெக்கரேஷன் பண்ணணும்னு சொல்லி மொத்தமாக சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த தீபாவளிக்கு நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா, கார்பரேட் கம்பெனின்றதுனால எல்லா பீப்புள்ஸும் அது உள்ள இருக்காங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளிஸ், எவ்ரிபடி ஆர் தேர். ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா, உள்ள வரவங்களுக்கு மொழி ரீதியாக இல்லாமல் அவங்களுக்கு ஒரு விஷயத்த கண்ணால் பார்த்தோன்னே இது தீபாவளின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக என்ட்ரன்ஸில் ஒரு பாக்ஸ் பில்லர் மாதிரி போட்டு அதில் தீபாவளியோடைய கான்செப்டை பண்ணியிருந்தோம். வே பாத்தில் வந்து அவங்களுக்கு ஹேங்கிங்ஸில் தீபாவளியுடைய அந்த கிராக்கர்ஸ் இதெல்லாம் வச்சு பண்ணியிருந்தோம். ஒரு பேனர் ஒன்று வச்சு கொடுத்துருந்தோம். அந்த பேனர் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃபிளக்ஸ் இருக்குதுல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, அதில் கொஞ்சம் தீபாவளி தீமில் அப்போலோ டைஸ் லோகோ போட்டு பண்ணி கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு அரேபியன் டென்ட், நார்மல் பைப் டென்ட்னு சொல்லி போட்டிருந்தோம். அதாவது கேம் ஏரியாவுக்கு. இப்போ தீபாவளிக்கு அவங்க நிறைய கேம்ஸ் எல்லாம் என்டர்டைன்மெண்ட்டுக்காக பண்ணி கொடுத்துருந்தோம். ஸ்டேஜ் வித்து அவங்களுக்கு வந்து ஒரு டிஜே செட்டப் ஒன்று பண்ணியிருந்தோம். அந்த ஃபுட் ஏரியாவுக்கு தேவையான டென்ட்டு, அதுக்கப்புறம் டேபிள்ஸு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான பனானா லீவ்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஃபுட் ஏரியாவுக்குள்ள டெக்கரேஷன் பண்ணியிருந்தோம் ஒரு பாக்ஸ் பில்லர் போட்டு. எவர்கிரீன் ஈவெண்ட்ஸ் வந்து நிறைய கார்பரேட் ஈவெண்ட் பண்ணுறதுனால எங்ககிட்ட ஜிஎஸ்டி இருக்குது. யாருக்காச்சும் ஜிஎஸ்டி பில்லு வேணும்னு சொன்னால் நாங்கள் ஜிஎஸ்டி பில் போட்டு தருவோம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு A to Z கார்பரேட் ஈவெண்ட் உங்களுக்கு வேணும்னா எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் 9789449733. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டியில் பெத்திக்குப்பை கேட் இருக்கு இல்லையா, அங்கே வர்மா ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு கீழே எங்களுடைய ஆஃபீஸ் இருக்கு. இனிமே வர அப்கமிங் ஈவெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா எவர்கிரீன் ஈவெண்ட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.